அதிகாரம் 14. எருசலேமில் தாவீதின் செயல்கள். தீர் மன்னர் ஈராம் தாவீதிடம் தூதர்களையும் அவருக்கு ஓர் அரண்மனை கட்டுவதற்காக கேதுரு மரங்களையும் கொத்தனார்களையும் தச்சர்களையும் அனுப்பி வைத்தார். ஆண்டவர் இஸ்ரேலின் மேல் தம்மை அரசராக உறுதிப்படுத்தினார் என்றும் அவருடைய மக்களாகிய இஸ்ரேலின் பொருட்டு தமது அரசை மிகவும் சிறந்தோங்க செய்தார் என்றும் தாவீது இதனால் அறிந்து கொண்டார். எருசலேமிலும் தாவீது பெண்கள் பலரை மணம் செய்து கொண்டார். அவருக்கு மேலும் புதல்வியர் பலர் பிறந்தனர். அவருக்கு எருசலேமில் பிறந்த பிள்ளைகளின் பெயர்கள் சம்முவா, சோபாபு, நாத்தான், சாலமோன், இப்கார், எலிசுவா, எல்பலேற்று, நோகாகு, நெபேகு, யாபியா, எலிசாமா, பெகலியாதா, எலிப்பலேற்று. பெலிஸ்தியர் மேல் வெற்றி. இஸ்ரேல் முழுவதற்கும் அரசராக தாவீது திருப்பொழிவு செய்யப்பட்டதை பெலிஸ்தியர் கேள்விப்பட்டபோது அவர்கள் அனைவரும் தாவீதை தேடிப்பிடிக்கும்படி வந்தார்கள். அதை அறிந்த தாவீது அவர்களை எதிர்த்து போரிட சென்றார். பெலிஸ்தியர் வந்து ரெபாயிம் பள்ளத்தாக்கில் கொள்ளையிட்டனர். தாவீது கடவுளிடம், நான் பெலிஸ்தியரை எதிர்த்து போரிட செல்லலாமா? அவர்களை நீர் என் கையில் ஒப்படைப்பீரா என்று கேட்டார். ஆண்டவர் அவருக்கு பதிலுரையாக, போ, அவர்களை உன் கையில் ஒப்படைப்பேன் என்றார். தாவீது பாகால் பெராசிமுக்கு வந்து அவர்களை அங்கே முறியடித்தார். வெள்ளம் அடித்து கொண்டு போவது போல கடவுள் என் எதிரிகளை என் கைவன்மையால் அழித்துவிட்டார் என்றார் தாவீது. அதன் காரணமாக அவ்விடத்திற்கு பாகால் பெராசிம் என்று பெயரிட்டனர். பெலிஸ்தியர் தங்கள் தெய்வ சிலைகளை அங்கு விட்டு சென்றிருந்தனர். தாவீது கட்டளையிட அவை தீக்கிரையாக்கப்பட்டன. பெலிஸ்தியர் மீண்டும் அந்த பள்ளத்தாக்கில் கொள்ளையிட்டனர். தாவீது திரும்பவும் கடவுளின் ஆலோசனையை கேட்டார். கடவுள் அவரிடம், நீ அவர்களை எதிர்த்து நேராக செல்லாமல் அவர்களை சுற்றி வளைத்து பிசின் மரத்தோப்புக்கு வா. படை செல்வதன் இரைச்சல் அம்மரங்களின் உச்சியிலிருந்து கேட்டவுடனே நீ போருக்கு புறப்படு. ஏனெனில் பெலிஸ்தேரின் படையை முறியடிக்க கடவுள் உனக்கு முன் செல்கிறார் என்றார். கடவுள் கட்டளையிட்டபடியே தாவீது செய்தார். கிபியோன் தொடங்கி கெசேர் வரை பெலிஸ்தேரின் படையை முறியடித்தார். தாவீதின் புகழ் எல்லா நாடுகளிலும் பரவியது. அனைத்து மக்களினங்களும் அவருக்கு அஞ்சி நடுங்கும்படி ஆண்டவர் செய்தார்.